உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொங்கல் திருநாள் மற்றும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கு நண்பர்கள் 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி என்ன தெரியுமா கேட்பாங்க, என்ன நண்பா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் நண்பரே அப்படிம்பாங்க. இது ரெண்டும் நம்முடைய தமிழ் இலக்கியத்தின், தமிழ் மண்ணின், தமிழ் நிலத்தின், தமிழ் மக்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போன்றுதான் திருவள்ளுவரும் திருவள்ளுவமும் நம்முடைய தமிழின் அடையாளத்தோடு, தமிழின் உயர்வோடு, தமிழின் அறத்தோடு பின்னி பிணைந்தது. அந்த இரண்டுமே இன்றைக்கு சேர்ந்து வருகிறது என்பது மிகச் சிறப்பான ஒரு அடையாளம். எதனுடைய அடையாளம் என்றால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் குடிகள், தமிழ் சமூகம், தமிழ் மக்கள் வீரத்திலும் சிந்தனையிலும் சிறந்து விளங்கியிருந்தார்கள் என்பதற்கான அடையாளம் இந்த ஜல்லிக்கட்டு மற்றும் திருவள்ளுவர், திருக்குறள், திருவள்ளுவம் என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு தமிழ் குடியை சொல்வோம்ல, அதற்கு அடையாளம் எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய ஓடுகள் கிடச்சிருக்கு, காசுகள் கிடச்சிருக்கு, ஓவியங்கள் கிடச்சிருக்கு. அது எல்லாவற்றிலும் எந்த அடையாளம், எந்த முத்திரை இருக்குன்னு கேட்டால் அந்த காளையை அடக்குகின்ற முத்திரை இருக்குது. காளையை அடக்குவதைத்தான் நாம் ஜல்லிக்கட்டு என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அதே மாதிரி குகை ஓவியங்கள், அதிலும் இந்த காளையை அடக்குகின்ற அந்த காட்சிகள் இருக்குது. அப்படின்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்பேயே நம்முடைய தமிழ் நிலத்தில் வீர விளையாட்டாக, தீர விளையாட்டாக இந்த ஜல்லிக்கட்டு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யம். இப்போ நம்ம காசுகள் பயன்படுத்துகிறோம், ரூபாய் நோட்டு பயன்படுத்துகிறோம்ல, அந்த காலத்து தமிழ் குலம் சல்லி என்கின்ற அந்த காசை பயன்படுத்தி இருக்கிறது. அப்படின்னா சல்லி என்கின்ற அந்த காசுகளை தங்கத்திலும் வெள்ளியிலும் செய்து அந்த காளை மாட்டின் எருதின் தலையில் கொம்பில் கட்டி விடுவார்கள். போட்டி, ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்கின்ற அந்த காளையின் தலையில் கொம்பில் கட்டி விடுவார்கள். அந்த கட்டினை யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசாக கொடுப்பார்கள். அதனால்தான் ஜல்லிக்கட்டு, சல்லிக்கட்டு என்று இந்த வீர விளையாட்டுக்கு பெயர் வந்தது. அந்த காலத்தில் ஜல்லிக்கட்டை எதுக்கு பயன்பட்டுச்சு தெரியுமா? பாய்ந்து வருகிறது வாடிவாசலை திறந்து காளைகள், அதை பாய்ந்து அடக்குகின்ற அந்த ஆண் காளை, அந்த ஆண் மகன், அவனுடைய வீரத்தை போற்றி தன்னுடைய மகளை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் நம்முடைய தமிழ்குடி மக்கள். அப்படிங்கிறத இலக்கியம் மூலமாகவும் நம்ம பேசலாம். சிலப்பதிகாரத்திலும் கலித்தொகையிலும் இதற்கான சான்றுகள் இருக்குங்கிறத நம்ம நிறைய வாசிச்சிருக்கோம். மல்லல் மழவிடை ஊர்ந்தார்க்கு உரியல் முல்லை பூங்குழல் தான் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க. அதாவது இந்த மல்லல் மழவிடை என்று சொல்லப்படக்கூடிய ஜல்லிக்கட்டில் அந்த காளையை அடக்கியவருக்கு மட்டும்தான் முல்லைப்பூவை சூடி இருக்கின்ற என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. அதே மாதிரி கலித்தொகை என்ன தெரியுமா சொல்லுது? கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையிலும் புல்லாள் ஆய மகள். எவ்வளோ தீரமாக வீரமாக அன்றைக்கு பெண்களும் இருந்திருக்கிறார்கள்ங்கிறத நினச்சி பாருங்க. கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையிலும் புல்லாள் ஆய மகள் அப்படின்னு கலித்தொகை சொல்லுதுன்னா, இந்த வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இனிமேல் வரப்போகின்ற வாழ்க்கையிலும் கூட இந்த ஜல்லிக்கட்டு காளையை அடக்க அஞ்சுபவனை என்னுடைய மகள் திருமணம் செய்து கொள்ளவே மாட்டாள் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த காலத்து அந்த கொள்கையை, அந்த கோட்பாட்டை இப்போ நாம் கடைப்பிடிச்சா எத்தனை ஆண்களுக்கு திருமணம் ஆகுங்கிறது தெரியலை அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அதனால் இந்த ஜல்லிக்கட்டை இன்றைக்கு பார்ப்பதற்கு சென்று கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர்களே, நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களே, நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை எப்படி நடத்துவது என்பதை பற்றி கூட தகவல்கள் இருக்கின்றன. அந்த அரங்கம் எப்படி அமைத்திருக்க வேண்டும், காளைகள் வெளியே வரும்போது எப்படியான அமைப்பு இருக்க வேண்டும், அந்த காளைகளை அடக்குவதற்கான ஆண்மகன்கள் எப்படிப்பட்ட வல்லமையோடு இருக்க வேண்டும், அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்கான அரங்கம் எப்படி அமைக்கப்பட வேண்டும், அங்கே உட்கார்ந்து அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வருகின்ற பெண்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் அமர வைக்கப்பட வேண்டும், இப்படியான ஒரு காட்சிப்படுத்தலை நம்முடைய தமிழ் இலக்கியம் கொண்டிருக்கிறது என்றால் எதை நாம் வியக்க வேண்டும்,
ஒன்றே ஒன்று தான். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகத்தில் மற்ற இடங்களில் மனித இனம் தோன்றுவதற்கு முன்பாகவே தமிழ் மண்ணில் ஒரு மிகச்சிறப்பான, மிகவும் வழிப்படுத்தப்பட்ட, நெறிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது என்பதை இந்த ஜல்லிக்கட்டு, இந்த 2வது நாள் கொண்டாட்டம் காட்டுகிறது. அப்படிங்கிறத நினைவில் வைத்து நாம் நம்முடைய தமிழ் மண்ணின் மரபை கொண்டாட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த விளையாட்டை ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவோம், மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது தமிழில், ஆணிரை கவர்தல் அப்படின்னு. ஆணிரை கவர்தல் என்பது விளையாட்டு அல்ல. ஒரு அரசன் இன்னொரு குறுநில மன்னன் மீது போரிடச் சென்று போர் புரிந்து அவனை தன்னுடைய அடிமையாக ஆக்கும்போது அந்த குறுநில மன்னன் வைத்திருக்கக்கூடிய அந்த பசு செல்வம், காளை செல்வத்தை தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து வரும்போது, தன்னுடைய செல்வமாக எடுத்து வரும்போது அதை ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு, மாட்டுப்பொங்கல், இதனுடைய வார்த்தைகள் என்னென்ன தெரியுமா? மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், இப்படியான வீர வார்த்தைகளை தமிழ் இலக்கியம், தமிழ் மொழி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை தவிர மிக முக்கியமாக திருவள்ளுவர் தினம்னு சொல்கிறோம்ல, யோசிச்சு பாருங்களேன். அந்த காட்சி, ஜல்லிக்கட்டு நடக்கின்ற அந்த காட்சியை நினச்சி பாருங்க. அப்படியே அந்த வாடி வாசல் திறக்கும், காளைகள் பீரிட்டு பாய்ந்து வரும். இதே மாதிரி நம்முடைய தமிழ் மொழி என்கின்ற அந்த வாடி வாசல் திறக்கிறது. நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அப்படியே பீரிட்டு பாய்ந்து வருகின்றன காலம் காலமாக. அதில் மிக மிக அதிகமான வல்லமையோடு உலகத்துக்கே தத்துவத்தை சொல்லுகின்ற, உலகத்துக்கே பொதுமறையாக இருக்கக்கூடிய ஒரே இலக்கியம் எது என்றால் நம்முடைய திருவள்ளுவம் என்று நிச்சயமாக சொல்லலாம். அப்படியானால் தமிழ் மொழியின் வாடிவாசல் நம்முடைய திருவள்ளுவம், தமிழ் மொழியின் வாடிவாசலை திறப்பவர் நம்முடைய திருவள்ளுவர் என்பதையும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு இரண்டும் பொருந்தி போவது என்பது கூட ஒரு தற்செயல் என்றாலும் அதுதான் மிகச்சிறப்பான தற்செயல் என்பதை நினைவில் வைத்து கொள்ளலாம். உலகத்தில் எத்தனை மொழிகள் வந்தாலும் தமிழ் இலக்கியத்தின் திருவள்ளுவம், திருக்குறள் என்கின்ற அந்த காளையின் வேகத்தை, வல்லமையை யாராலும் அடக்கிவிட முடியாது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் உரக்கச் சொல்லியாக வேண்டும். இந்த திருவள்ளுவர் தினத்தை நாம் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த திருவள்ளுவர் தினம் தமிழ்நாட்டில் எப்போது முதன்முறையாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, மறைமலை அடிகள் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு 1935 இதை கொண்டாடி இருக்கிறார்கள். அதற்கப்புறம் கால ஓட்டத்தில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆட்சி காலத்தில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது, ஒரு சட்டம் ஏற்படுத்தப்படுகிறது. என்ன என்றால், தமிழ்நாடு அரசின் அந்த அரசிதழில் இனிமேல் தமிழ்நாட்டு கேலண்டர்னு சொல்வோம்ல, அந்த நாளிதழ், அதில் திருவள்ளுவர் ஆண்டு என்பதை குறிப்பிட வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அதன்படி 1981 தமிழ்நாட்டு கேலண்டர், தமிழ்நாட்டின் நாட்காட்டி என்றால் அதில் திருவள்ளுவர் ஆண்டு என்பதை தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறோம். திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கணக்கிட முடியும் அப்படின்னா, ஆங்கில ஆண்டு இருக்குல்ல, இப்போ 2026, அதனோடு ஒரு 31 ஆண்டுகளை கூட்டிக் கொண்டால் அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு என்றால், இந்த 2026 ஆங்கில புத்தாண்டில் நம்முடைய தமிழ் நிலத்தின் திருவள்ளுவர் ஆண்டு 2057 என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இப்படியாக நம்முடைய தமிழ் சமூகம் கலாச்சாரத்தின், பண்பாட்டின், கலையின், வீரத்தின், தீரத்தின் தலைநகராக, அடையாளமாக, அங்கமாக எதை சொல்லலாம் என்றால், அவனியாபுரம், அலங்காநல்லூர், வாடிவாசல், பாலமேடு, இங்கே நடக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளை சொல்லலாம். இந்த 4 ஊர்களும் தமிழ்நாட்டின் வீரத்தின் தலைநகர், காளையின் தலைநகர், ஜல்லிக்கட்டின் தலைநகர், தமிழ் பண்பாட்டின் தலைநகர் என்று நாம் சொல்லுவோம் என்றால், இன்றைக்கு திருவள்ளுவர் தினம் நம்முடைய தமிழ் மொழியின் தலைநகரமாக நம்முடைய திருவள்ளுவர் இருக்கிறார். ஏன் இருக்கிறார் என்றால், உலகத்துக்கான பொதுமறையை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதனால். திருக்குறள் என்பது இந்த நிலத்துக்கு மட்டும்தான், இந்த மக்களுக்கு மட்டும்தான் என்கின்ற பாகுபாடு இல்லாதது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதை தமிழ்நாட்டிலும் சொல்லலாம், உலகத்தின் எந்த மூலையில் சென்று சொன்னாலும் அது அந்த ஊர் மக்களுக்கும் பொருந்தி வரும். அதே போன்று யாகாவாராயினும் நாகாக்க என்று திருவள்ளுவர் சொல்கிறார் என்றால் அது தமிழ் நிலத்து மக்களுக்கு மட்டுமே பொருந்தி வரும் என்பதல்ல, உலகத்தின் எந்த மூலையில் மக்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் யாகாவாராயினும் நாகாக்க என்பது பொருந்தி வரும்.
அதே போன்று மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது நீக்கிவிடின் என்று வள்ளுவ பேராசான் சொல்லுகிறார் என்றால் அது தமிழ் நிலத்துக்கு மட்டுமல்ல, உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த திருக்குறள் பொருந்தி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மிகச்சிறப்பாக பெண்ணிற் பெருந்தக்க யாவுள என்று ஒரு கேள்வியை வள்ளுவ பேராசான் கேட்கிறார். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பெண் என்பவள் தான் பெரும் சக்தி என்பதை மறுப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லையே. அப்படியானால் இந்த திருக்குறள், நம்முடைய திருவள்ளுவம் என்பது கால தேச வர்த்தமானங்களை கடந்தது, இன வேறுபாட்டை கடந்தது, மொழி வேறுபாட்டை கடந்தது, வரலாற்றை கடந்தது, பூகோளத்தை கடந்தது, பொருளாதாரத்தை கடந்தது என்று நிச்சயமாக சொல்லலாம். எந்த நிலையில் இருப்பவர்களுக்குமான வாழ்வியல் தத்துவங்களை, வாழ்வியல் அறங்களை கொடுப்பது நம்முடைய வள்ளுவம் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்கின்ற தத்துவமும் தமிழில் இருக்கிறது. காலங்கள் மாறுகின்றன, அறிவியல் வளர்கிறது, விஞ்ஞானம் வளர்கிறது, தொழில்நுட்பம் வளர்கிறது. எது எப்படி வளர்ந்தாலும், எது எப்படி மாறினாலும் வள்ளுவம் மாறாமல் அப்படியே இருக்கிறது, உயர்ந்த இமயமலையைப் போல். அதனுடைய கருத்துகள் என்றென்றைக்கும் ஐம்பூதங்களைப் போல் நிலையானவை. ஆகாயம் எப்படி மாறாததோ, நிலம் எப்படி மாறாததோ, நீர் எப்படி மாறாததோ, நெருப்பு எப்படி மாறாததோ, காற்று எப்படி மாறாததோ, அதுபோல் வள்ளுவமும் காலகாலத்துக்கும் மாறாத தத்துவங்களை கொண்டிருக்கிறது. ஆனால் மாறுகின்ற உலகம் அந்த வள்ளுவத்தை தன்னுடைய அறமாக விழுமியமாக ஏற்றாக வேண்டும் என்பதைத்தான் இன்றைய தினம் திருவள்ளுவர் தினமாகவும், மாட்டுப் பொங்கலாகவும், ஜல்லிக்கட்டுக்கான நாளாகவும் தமிழ்நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது, உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாம் உறக்கச் சொல்லுவோம், தமிழ்நாட்டின் அடையாளம் திருவள்ளுவர், தமிழ்நாட்டின் வீரத்தின் அடையாளம் ஜல்லிக்கட்டு, மாட்டுப்பொங்கல். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.